Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு என்ன அப்படினா காலையில இருந்தே vlog எடுக்கிறேன். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு எல்லாம் போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கவுண்டர் டாப் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு வந்து காலையில பிள்ளைங்களுக்கு வந்து பிரியாணி செய்தேன். அது வந்து பொட்டி தெரிக்குது ஸ்பைசஸ் எல்லாம் போடப்ப அப்ப ஆயில் நமக்கு வந்து நெய் எல்லாம் ஆட் பண்ணி செய்யறதுனால கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் தேய்ச்சிட்டு அப்ப அதனால அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இங்க பாத்திரமா க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக எப்பவுமே அப்படிதான் பாத்திரம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு விருத்தியா இருக்கும். அப்புறமா இன்னைக்கு வந்து மாப்பு போடுற வேலை அந்த மாதிரி பெரிய வேலை எல்லாம் இருக்காது. இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி எடுத்தது. இப்ப வந்து 2 நாளா எடுக்கல, அதுக்கு முன்னாடி எடுத்தது. சரி நம்ம வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிக்கிட்டு எடுத்துட்டு வேலை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்புறமா இங்க வந்து நம்ம செடியில இருந்து அடுக்கு மல்லின்னு சொல்லுவோம், ரொம்ப வாசனையா இருக்கும் அடுக்கு மல்லி. அதுல இருந்து கொஞ்சம் பூவும் கிடைச்சி அதுவும் எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் தொடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா காலையில உள்ள வேலைகள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா நமக்கு தொடங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்புறமா நம்ம வந்து வீட்டுக்கு வந்து நைட்டே வேர் பண்ணிக்கிட்டு நமக்கு வந்து கொஞ்சம் சுடிதார்லாம் போட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்னா பார்க்கவே முடிய மாட்டேங்குது. நான் ஓடிப்போய் அதை வந்து கழட்டிட்டு அதுக்கப்புறமா நைட்டையும் போட்டுட்டு வேலையை தொடங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்படியே பழக்கம் தான் எல்லாருக்குமே, அப்படி ஒரு பழக்கம் வந்துட்டு அப்படின்னா சிலவங்க வந்து ஃப்ரீயாக நிற்பாங்க சுடிதார்லாம் போட்டுட்டு. எனக்கு என்னமோ அது ஒரு இஷ்டக்குறவு. அதுக்கப்புறமா இங்கே வந்து சரி ரைஸ் எல்லாம் நம்ம வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ரைஸ் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. நமக்கு நான் ஆல்ரெடி சொல்ல போல தான் சாப்பாடு மட்டும் சாதம் மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா ஏதோ எல்லாமே ரெடியான ஒரு ஃபீலிங் தான். சரி குழம்பு என்ன வைக்கலான்னு பார்த்தேன். இன்னைக்கு மீன் இறைச்சி அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது. நேற்றுக்கு அவியல் சாம்பார் வச்சோம். சரி இன்னைக்கு என்ன வைக்கலான்னு பார்த்தேன். இன்னைக்கு வந்து நேற்றுக்கு மாங்காய் போட்டு ஒரு குழம்பு வச்சேன். ரொம்ப அதாவது நான் ஆல்ரெடி நான் சொன்னே போல தான் பிள்ளைங்களுக்கு வந்து பெரிய அளவில் அந்த குழம்பு இந்த குழம்பு அந்த மாதிரிலாம் பிடிக்காது. அன்னைக்கு ஒரு வெண்டைக்காய் போட்டு வறுத்தரைச்சி கறி வச்சேன். அது வந்து புளிக்குழம்பு போல, அது நல்லா இஷ்டப்பட்டுக்கிட்டு. சரி இன்னைக்கு வந்து அதே வச்சா வேண்டான்னு சொல்லிடுவாங்க, ரசமா அடிக்கடி வச்சுட்டு இருக்கேன். சரி இன்னைக்கு வந்து இட்லிக்கு வந்து மாவெல்லாம் அரைச்சி வச்சிருக்கேனால நமக்கு வந்து ஈவினிங்க்கு அது ஸ்நாக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து டிஃபன் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக சரி சாம்பாரே வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக சாம்பார் தான் கடைசி நமக்கு டிசிஷனாக இருந்தது. இங்கே வந்து பாவக்காயை வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக. பாவக்காய் ஆல்ரெடி நான் சொன்னே போல தான் அது வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்ச நேரம் சூடு வெந்நில நம்ம சூடு தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னா பெரிய அளவிலான அந்த கசப்பு வந்து மாறிடும். அதனால அதையும் கட் பண்ணி அதுவும் சூடு தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். இங்கே வந்து காய்கறியெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கிட்டே இங்கே வந்து பருப்பு ஓகே ஆகிட்டு ஒரு 2 விசில் வச்சு சூப்பராக வந்து கிடச்சிட்டு. இது வந்து ரேஷனில் கிடச்ச பருப்பு, நல்ல சூப்பரான பருப்பு, உடனே வெந்துடும். அதுக்கப்புறமா காய்கறி எல்லாம் ஆட் பண்ணிட்டேனே. மாங்காய் போட்டு வைக்கலாம் அப்படின்னா மாங்காய் எல்லாம் சரி 2 தக்காளியும் பழமும் போட்டு சின்ன சாம்பார் ஆனியன் இருக்குல்ல அதெல்லாம் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு வச்சேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா துவரனுக்கு வந்து பாகக்காய், அதுக்கப்புறமா கீரை வாங்கிட்டு வந்தேன்லாம், முருங்கை இலை கீரை அதுவும் இருக்குது. சரி அதையும் ஒரு துவரன் வச்சு சாப்பிட்றலாம் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா இந்த ஆனியன் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கி ஒரு 2 வாரம் இருக்கும். பேலன்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. சரி எல்லாம் உரிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா பெரிய வேலை நமக்கு தீந்தாலும் இருக்கும். சில நேரம் இது நம்ம வந்து இதை உரிக்கணுமே அப்படிங்கிறதுக்காகவே இது அப்படியே பெண்டிங்கில் இருக்கும். அதுக்கு பதிலாக என்ன செய்வேன்னா பெரிய ஆனியன் இருக்குல்ல அந்த ஆனியனை போட்டு குழம்பு வச்சுருவேன். அந்த மாதிரி அதனால உரிச்சு வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா எப்போனாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா அதை கழுகிட்டேன். 2-3 தண்ணியில் கழுகி அதை வந்து ஒரு ஃபில்டரில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு டப்பாவில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலையை நமக்கு வந்து ஃபினிஷ் ஆயிரும். சாம்பார் வந்து ரெடி ஆயிட்டு. நான் பெரிய அளவில் அது காணிக்கலாம், இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சே தான் ஆல்ரெடி நான் வந்து அப்லோடும் பண்ணியிருக்கேன். மொத்தத்தில் வந்து காயெல்லாம் வேக வச்சுட்டு அந்த கடுகெல்லாம் பொட்டிக்கிறோம்ல அதில் வந்து மிளவை வந்து மூப்பிச்சிட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லாம் சூப்பராக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே பாகற்காய்க்கு வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், சில்லி பவுடர், கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுவும் வந்து அடிக்கடி ஃப்ரை பண்ணக்கூடிய இதான். நமக்கு வந்து வெண்டைக்காய் பொரியல்லாம் வச்சோம்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் இதுவும் அதே போல் செய்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா சோறு இங்கே ஓகே ஆயிட்டு. சோறம் வார்த்தாச்சு. அப்பா இப்போ தான் கொஞ்சம் சமாதானம் ஆச்சு. அதுக்கப்புறமா இங்கே ஆனியன் வந்து இன்னைக்கு வந்து இந்த கண்டெய்னரில் தான் போட்டு வைக்கிறேன். இது நல்லா டைட்டாக இருக்கும். அதனால ஆனியன்லாம் இந்த அளவுக்கு சில நேரம் இது அது என்ன சொல்லுவோம், இது முங்கக்கூடிய அளவுக்கு, அதாவது ஃபுல்லாக அடைச்சி வச்சோம் அப்படின்னா எப்படியும் ஒரு வாரத்துக்கெல்லாம் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுவும் கொண்டு வச்சுக்கிட்டேன். சரி கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. தண்ணி ஃபில்டர் தண்ணி எங்கே போனாலும் இப்போ தண்ணி பிடிக்கவே மாட்டேங்குது. இங்கேருந்தே நான் வீட்டில் இருந்தே தண்ணி கொண்டு போயிடுவேன் எங்கே போனாலுமே.
அந்த மாதிரி ஆகிப்போச்சு. வேறு தண்ணி போய் குடித்தாலும் நமக்கு வந்து தொண்டை வலி வருது அந்த மாதிரி. அதுக்கப்புறமா அப்படியே ஈவினிங் தண்ணியும் குடிச்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறமா சரி சாயை போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3:30 மணிக்கு எழும்பி நம்ம வந்து சாயை போட்டுட்ருக்கேன். இந்த தேயிலை பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடையில், எனக்கு ரேஷன் கடையில் தேயிலை கொடுப்பாங்கன்னே தெரியாது, நான் இது வரைக்கும் வாங்கிட்டே கிடையாது. தேயிலை இந்த தடவை மாமனார் வாங்கிட்டு வந்தார். நல்ல சூப்பர் தேயிலையாக இருந்தது, பரவாயில்ல. 30 ரூபாய் என்னமோ காணும். அது வந்து 100 கிராம்னு நினைக்கிறேன், 30 ரூபா. அதுக்கப்புறமா இங்கே வந்து இட்லி எல்லாம் ரெடி ஆக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக காலை மத்தியானம் வந்து சாம்பார் வச்சதுனால ஈஸியாக இருந்தது. பிள்ளைங்களுக்கு இட்லி கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா என்னதான் இட்லி எல்லாம் கொடுத்தாலும் வந்த உடனே ஒன்று சாப்பிட்றதுக்குன்னு ஒன்று கேட்பாங்க, இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள். அப்போ அது நல்ல பேலன்ஸ் இருந்த ஃப்ரை, நம்ம வந்து பாகற்காய் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். சாயா ரெடி ஆகிட்டு இங்கே வந்து வாழைக்காய் இருந்ததுனால சரி இந்த 3ஐயும் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம், பஜ்ஜி செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக பஜ்ஜி மாவு. அதில் வந்து பஜ்ஜி போண்டா மாவுன்னு எழுதியிருந்தது. சூப்பர் நிறமாக இருந்தது, நல்லா கலர்ஃபுல்லாட்டு. அந்த மாதிரி அதையும் செய்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி சிம்பிளான விளாகு செய்யக்கூடிய வீடியோஸ் எல்லாம். அன்றைக்கி வந்து வேலைகள் எல்லாம் பரபரன்னு எல்லா வேலையும் செய்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.